விதை நல்லா தானே போட்டோம், ஏன் முளைக்கல? போன வருஷம் நல்லா தானே முளைச்சிருந்தீங்க. ம் தண்ணியும் பாய்ச்சியாச்சு, ஏன் ஒன்னாரம் முளைச்சிருக்குது? ஒருவேளை மட்டமான விதை கொடுத்து ஏமாத்திட்டானோ? இல்லையே, நல்ல அண்ணனாச்சே, தரமான விதை தான் கொடுப்பாங்களே. ம் சரி, அந்த மேடத்தை வர சொல்லி பாப்போம். அக்ரியில படிச்சிருக்காங்க, அவங்கள வர சொல்லி பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. மேடம், சோளம் போட்டு ஒரு வாரம் ஆகுதுங்க மேடம். ஒரு விதை கூட முளைக்கல, ஒன்னார்த்தான் அப்படி இப்படின்னு முளைச்சிருக்குது. போன முறையெல்லாம் நல்லா முளைச்சி வந்தது மேடம். இந்த தடவை விதை மிஸ்டேக் என்னன்னு தெரியல, ஒண்ணு கூட முளைக்கவே இல்லையேங்க மேடம். அப்படிங்களா? விதை எப்படிப்பட்ட விதைன்னு பாக்கலாம். விதையினுடைய தன்மையெல்லாம் நல்லாதான் இருக்கு. மண்ணோட தன்மை எப்படி இருக்குதுன்னு லேப்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு லேபுக்கு வந்துருங்க. எனக்கு இந்த மண்ணை ஒரு கவர்ல போட்டு கொடுங்க. சரிங்க மேடம், நான் மண் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேங்க மேடம். நாளைக்கு காலையில லேபுக்கு வந்துடுறேங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உட்காருங்க. பரவாயில்லைங்க மேடம், நான் நிக்கிறேன். என்ன சார் நீங்க ஊரை கொள்ளையடிச்சு ஒலையில ஓட்டோன்னெல்லாம் கால் மேல கால் போட்டு மக்கள் முன்னாடி உட்கார்றான். நீங்க எல்லாம் உலகத்துக்கே சோறு ஓடுற விவசாயி கூட்டம். நீங்க தான் எல்லாரும் முன்னாடி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காரணும். பரவாயில்ல மேடம், உங்களை மாதிரி ஒரு சில ஆபீசர்களாவது எங்களுக்கு மரியாதையாவது கொடுக்குறீங்க, அதுவே எனக்கு போதும். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்க முன்னாடி உட்கார எனக்கு மனசு வரல. மேடம், நீங்க உட்காருங்க. இருங்க, கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துரும். சரிங்க மேடம். மேடம் இந்தாங்க தோட்டத்தோட ரிசல்ட். சாரி மிஸ்டர் சக்தி, உங்க மனச நீங்க திடப்படுத்திக்கீங்க. இனிமே உங்க தோட்டம் எதுக்குமே பயன்படாது. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க தோட்டத்து மண்ணெல்லாம் இறந்துடுச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க தொடர்ந்து 5 வருஷமா களை கொல்லி அடிச்சதுனால உங்க மண்ணனோட உயிர்ப்பு தன்மை போயிருச்சு. இனிமே ஒரு புல்லு விதையோட உங்க தோட்டத்துல முளைக்காது. இது வரைக்கும் நல்லா தானே மேம் எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு புரியல சார். ஒரு தடவை மண்ணு மேல நீங்க களை கொல்லி அடிச்சீங்கன்னா அந்த மண்ணனோட உயிர்ப்பு தன்மை போயிரும். மறுபடியும் நீங்க உழவோட்டும் போது அந்த மண்ணு கீழே போயிரும், மேல நல்ல மண்ணு வந்துரும். இப்படியே நீங்க ஒவ்வொரு வருஷமும் களை கொல்லி அடிச்சதுனால உங்க தோட்டத்துல இருக்கிற எல்லா மண்ணுமே உயிர்ப்பு தன்மை போயிடுச்சு. பேரும் புகழோடும் வாழ்ந்த ஒரு மனித